ஸ்டாலின் போற பக்கம்லாம் சொல்றாரு, சட்டமன்ற சூப்பர் முதலமைச்சர், இந்தியாவிலேயே முதலமைச்சர்கள்லாம் முதலமைச்சராம், அந்த அமைச்சர்கள்லாம் புகழ்ந்து தள்ளுறாங்க, இவர் ஆகான்னு சிரிச்சுட்டு இருக்காரு. திரு ஸ்டாலின் அவர்களே, இந்தியாவில் இருக்கின்ற பல மாநிலத்தில் அதிகமாக கடன் வாங்கினது முதல் மாநிலம் தமிழ்நாடு. எல்லாம் கடன்காரன் ஆக்கிட்டாரு நம்மளை எல்லாம். எவ்வளவு 4 வருஷம் 4,38,000 கோடி கடன் வாங்கிட்டாரு. இன்னும் 1 வருஷம் பாக்கி, இந்த ஆண்டு 1 லட்சம் கோடி கடன் வாங்க போறாரு. இவர்கள் திமுக ஆட்சி முடிக்கிற பொழுது 5,38,000 கோடி கடன் வாங்கி இன்றைக்கு தமிழகத்தை கடன் மாநிலம், கடன் வாங்குகின்ற மாநிலத்தில் முதல் இடம் இந்தியாவில். அந்த பெருமையை சேர்த்த பெருமை முதலமைச்சர் ஸ்டாலினுக்கே சேரும். நீங்க பேசலாமா? சொல்லுங்க பார்க்கலாம். தேர்தல் நேரத்தில் பேசுறார், தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்திருக்கிறார், புத்தகத்தில் கொடுத்திருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா நிதி மேலாண்மை சரி செய்யப்படும், அதற்கு உயர்மட்ட குழு அமைக்கப்படும். அதெல்லாம் அந்த உயர்மட்ட குழுவில் அந்த நிபுணர் குழு அமைச்சு அவர்கள் இந்த கடனை கட்டுவாங்க, புதிய கடன் வாங்க மாட்டோம், நிறைய திட்டத்தை செலவிடுவாங்க, வருவாயை உயர்த்துன்னு சொன்னாங்க. அந்த நிபுணர் குழு அமைத்த பிறகு கடன் வாங்கினது தான் மிச்சம், கடன் வாங்கினது தான் மிச்சம். அந்த நிபுணர் குழு என்ன செஞ்சது? கடனை கட்டுவதற்கு ஏதாவது நடவடிக்கை எடுத்தாங்களா? இல்ல, புதிய கடன் வாங்குவதற்கு நிபுணர் குழு அமைச்சிட்டாங்க. இந்த நிலைமை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.